எல்லா ஃப்ளெக்ஸி கேப்போட இதோட அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா ஃப்ளெக்ஸி கேப்பும் இந்தியன் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரிடாமினெண்ட்டாக. பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் தான் ஒரு அப் டு 35% வரைக்கும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 2 ஃபண்ட் இருக்காங்க. பராக் பரேக் உண்டி ஃப்ளெக்ஸி கேப்ல கிடையாது, இன்னும் 2 ஃபண்ட் ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. மக்களை ஈக்விட்டிஸ் ஒரு விஷயம் அப்படின்னா பராக் பரேக் சைலண்டாக பண்ணிட்டு இருக்க இன்னொரு விஷயம் டெட்லையும் காசு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரீசன்ட் ஃபேக்ட் ஷீட் எடுத்து பார்த்தா வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. போன வீடியோவில் HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டை பற்றி நம்ம பேசும்பொழுது கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். PPFAS பராக் பரேக் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் இவங்களோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 2013 லான்ச் பண்ணாங்க. அன்றிலிருந்து இன்று வரை மக்களோட ஏகோபித்த ஆதரவு அதுக்கு இருக்குது. சமீபத்தில் 1 லட்சம் கோடி அப்படின்ற AUM லேண்ட்மார்க்கை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் 1 லட்சம் கோடி AUM கிராஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஃபண்டு மேலே மக்களுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம், இந்த ஃபண்டு உண்மையிலே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் பற்றி சார்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மோகன், வாங்க. PPFAS ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன சார், ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லுங்கள். இல்லை, ஃப்ளெக்ஸி கேப்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கேட்டகரி நிறைய இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப் இப்படின்னு இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்போட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபண்ட் மேனேஜர் அவரோட மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணால் அவரை மூவ் பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லார்ஜ் கேப்னா 1 to 100 டாப் கம்பெனிஸ். ஓகே. 101 to 250 இஸ் மிட் கேப், 250 to 500 இஸ் ஸ்மால் கேப். எக்ஸலன்ட் சார். ஸோ ஃபண்ட் மேனேஜர் அவரோட மார்க்கெட்டோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈ கேன் மூவ் பிட்வீன் லார்ஜ் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் எது வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஃப்ளெக்ஸி கேப்போட ஒரு அட்வான்டேஜ். எல்லா ஃப்ளெக்ஸி கேப்போட இதோட அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா ஃப்ளெக்ஸி கேப்பும் இந்தியன் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரிடாமினெண்ட்டாக. பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் தான் ஒரு அப் டு 35% வரைக்கும் ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. சோ அதான் பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அதானி ஸ்டாக்கும் வாங்கும், ஆப்பிள் ஸ்டாக்கும் வாங்கும். கரெக்ட். ரெண்டுத்துலயுமே எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது வாங்குவாங்க. ஆனா மினிமம் இப்பெல்லாம் வந்து அவங்க 10% தான் ஹோல்ட் பண்ணுறாங்க ஃபாரின் ஸ்டாக்ஸு. இப்போ நிறைய இந்த ஃபாரின் லிபரேல்ஸ் மெக்கானிசம் LRSல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து லிமிட் போடுறாங்க RBI. இவ்வளோக்கு மேலே ஃபாரின் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இவங்களோட இப்போ எக்ஸ்போஷர் அரௌண்ட் 10 to 11% இருக்கிறாங்க. ஏன்னா நான் படித்தேன் சார், 2022ஆம் வருஷம் இந்த ஓவர்சீஸ் எக்ஸ்போஷரை இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது, இனிமேல் வரக்கூடிய இன்கமிங் ஸ்டெப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு RBI செபிக்கு சொல்லியிருக்கு. இது ஒரு விந்தையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா ஒரு ரெகுலேட்டர் இன்னொரு ரெகுலேட்டரை ரெகுலேட் பண்ண ஒரு ஸ்டோரி இது. இது சேம் திங் வந்து நாவியோட நாஸ்டாக் ஃபண்ட்ஸுக்கும் வந்துச்சு. இந்த ரூல் படி பார்த்தா இது ரொம்ப பழைய ஒரு சீலிங், RBIயோட ஓவர்சீஸ் எக்ஸ்போஷர் சீலிங். இவ்வளவு காலம் மாற்றத்துக்கு பிறகும் அதே சீலிங்கே தான் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மூவிங் ஃபார்வர்டு இதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது பண்ணுவாங்களா? இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பேராமீட்டர்ஸ்குள்ளே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால அது கிளியராக பிளான் தெரியாது. ஏன்னா ஏன் RBI அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க, பேக்ரவுண்டில் அவங்க வந்து லாங் டேர்ம் வியூஸ் பார்ப்பானுங்க. எப்படி கரன்சி எப்படி டிப்ரிசியேட் ஆகும், இங்கே நிறைய பணம் கன்வெர்ட் ஆகி டாலரில் போச்சுன்னா ருப்பி பயங்கரமாக டிப்ரிசியேட் ஆகும், ருப்பி டிப்ரிசியேட் ஆகுது அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் RBIக்கு இருக்கிற இன்சைட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட டேட்டா நிறைய இருக்கு. ஸோ அதனால வாட் எவர் தே சேஸ் வித்தின் விச் நம்ம இதுக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம ப்ளே பண்ணுறது தான் சேஃபான விஷயங்கள். நம்ம ஃப்ளெக்ஸி கேப் பராக் பரேக் வந்து இப்போ நம்மளுக்கு அப்ராட்ல இன்வெஸ்ட் பண்ணுறான், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அது ஒரு சைடு பேராமீட்டர். இன்னொரு சைடு அந்த ஃபண்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ஃபண்டோட வந்து ரிஸ்க் வந்து டேக்கிங் எபிலிட்டி வாஸ் வெரி லெஸ். அவங்க வந்து ப்ரிடாமினென்ட்டாக லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப். ஓகே. இதால என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து ஒரு ஃபண்டோட ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பீட்டா அப்படின்னு ஒரு குறியீடு சொல்றோம். ஆமா. இதை பேஸ் பண்ணி அந்த ஃபண்ட் மேலே கீழே இறங்குறது அப்படின்ட்டோம். பராக் பரேக்கோட பீட்டா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெஸ் தென் 0.6. ஓகே. இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 2 ஃபண்ட் இருக்காங்க. பராக் பரேக் உண்டி ஃப்ளெக்ஸி கேப்ல கிடையாது, இன்னும் 2 ஃபண்ட் ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்கோ ஃப்ளெக்ஸி கேப், இன்னொரு HDFC ஃப்ளெக்ஸி கேப். ஓகே. பராக் பரேக் மாதிரி HDFC ஃப்ளெக்ஸி கேப் கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடி பெருமானம் உள்ள இருக்கு. இவங்களுக்கும் அதே 35% வரைக்கும் ஓவர்சீஸ் இல்ல, இவங்க பண்றது கிடையாது. இவங்க பிரெடாமினன்ட்லி இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல 2 பேரும் பண்ணனும்னு நினைச்சா பண்ணலாம், பட் இல்ல இவங்க மேண்டேட்ல அந்த மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். ஓகே. ஸ்கீம் மேண்டேட்ல ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்லயே அதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். இவங்க நாங்க 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றோம், 5 வருஷம் பண்ணிட்டா இவங்க பண்ணலாம். பட் அவங்க இந்தியாவிலே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர்ல வந்து நமக்கு இது பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பராக் பரேக் 12 years ஃபண்டு, இன்வெஸ்ட்கோ ஒன்லி 3 years and 3 months தான் ஃபண்ட். அது நியூ ஃபண்ட். இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த ஃபண்டு. HDFC ஃப்ளெக்ஸி கேப் கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்காங்க. ஓகே. இவங்களோட ஆனுவலைஸ்டு ஈல்டும் நான் பார்க்குறேன் சார்.
டைரக்டில் 19.89% வரைக்கும் இவங்களோட yield இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு நிஃப்டிஸ் பர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி 500 டிஆர்ஐயே 15.18% தான். அதை இவங்க பீட் பண்ணியிருக்காங்க 19% கொடுத்து. கிட்டத்தட்ட 4% ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 4% ஆல்ஃபா 12 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? 10க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க இது? இல்லை, இது அப்படி இல்லை. நம்ம என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் சில நேரம் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இது யூஎஸ் டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் ஹவ் ரியலி டன் எக்ஸார்டிங்லி கிரேட் ரிட்டர்ன்ஸ். ஒரு 2024 செப்டம்பருக்கு முன்னாடி இல்லை 22ல் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாஸ்டாக்கோட சிஏஜிஆர் 25% கிட்டத்தட்ட இருந்தாங்க. சரி, நீங்கள் அங்கே 20-30% இருந்தால் அவனே கொடுத்துருவான் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃபண்டுக்கு கிடச்சிது. ஏன்னா நாஸ்டாக் வந்து ஓடிண்டே இருந்தாங்க. இப்போ தான் 2022க்கு அப்புறம் தான், செப்டம்பருக்கு அப்புறம் தான் அது கரெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜூன் வரைக்கும் நல்லா போய், ஜூலை ஆகஸ்ட் நல்ல பீக் போய், ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா 2022-23 பேண்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ இவங்க அதுக்கு முன்னாடியே இவங்க அக்குமுலேட்டட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இப்போ நான் ஒரு 1 இயர் வந்து ஒரு 15% பண்ணுறேன், மீதி பேர்லாம் 8% பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்ப்ரெட் 7% இருக்கு. அந்த 7% நான் 3 வருஷத்துக்கு பிரித்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2%, 2.25% நான் எல்லாரோட லீடிங்காக இருப்பேன். ஸோ இப்போ இவனோட ரேலி வேர்ல்டு எக்கானமி நல்லா இருந்து, நாஸ்டாக் நல்லா இருந்தபோது இவங்க மேட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டே இருக்கு. இப்போ நீங்கள் இவங்களோட வச்சு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம பராக் பராக் ப்ளஸ் மைனஸ் சொல்ல 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பராக் பராக் இஸ் 14.82, இன்வெஸ்கோ 14.71, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸிகா 14.75. ஓகே, ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஏன்னா 2 இயர்ஸில் எடுத்தீங்கன்னா இவங்க 23%, இன்வெஸ்கோ 28%, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸிகா 27.2. இட்ஸ் ஐ டாக்கிங் அபவுட் 2 இயர்ஸ் ஃபண்ட். இன்டர்நெட் வெண்ட் காகா ஓவர் இந்த ஃப்ளெக்ஸிகா ஃபண்ட் பிகாஸ் ஆஃப் தர் ஓவர்சீஸ் எக்ஸ்போஷர் தான். ஏன்னா நான் இதை வந்து ஒரு யூஎஸ்பியாவே அதை வச்சு அவங்க வித்துட்டு இருந்தாங்க. மோரோவர் தனி பங்கு வாங்குறது ரிஸ்க்கு, நம்ம இண்டிவிஜுவலாக போய் ஒரு ஃபேஸ்புக் ஷேர் வாங்குறது ரிஸ்க்கு, அதை இவங்க மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காகவே இந்த ஏஎம்ல ப்ரிடாமினண்ட்டான ஏஎம் உள்ளே வந்தது ஒரு 4-5 இயர்ஸ் பேக் முன்னாடி when they introduce this overseas exposure. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, ஓவர்சீஸ் எக்ஸ்போஷரில் ஒரு டல்னஸ் வந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்கோவும் ஹெச்டிஎஃப்சியும் இவங்களை தாண்டிடுவாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம இவங்க 10-11% வச்சுருக்காங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து நாஸ்டாக்கோட ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இவன் 10% எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறதுனால இவன் 10%னா 1% பண்ணுவான். அவன் இப்போ 15% இந்தியன் மார்க்கெட் வச்சிருக்கான், அவன் 15% ஒரு 1.5% ரிட்டர்ன்பான். இவன் 1%, 2% இவனோட ஜாஸ்தி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இவனோட வந்து ஓவர்சீஸ் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனோட லார்ஜ் கேப்போட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே. ஏன்னா அவனோட ஆவரேஜ் மார்க்கெட் ரிசெப்ஷன் ஆல்ஃபாபெட்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், என்ன இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கானுங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் மார்க்கெட் கேப்பும் இங்கே ஜாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபண்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் இங்கே வர்றதுனால இந்த ஃபண்டோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் தி பிளேஸ் என்ன, அவங்க மார்க்கெட் பெரிய மார்க்கெட் விளையாடுறாங்க. நாளைக்கு இன்னொரு சுச்சுவேஷன் மாறுது, யூஎஸ் மார்க்கெட் ரியலி பிகமிங் கம்பல்லிங் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இவன் 35% அங்கே போட்டு இவனோட டக்குன்னு ரிட்டர்னை ஒரு 4% ஏற்றி விட்டுருவான். அது ஹெச்டிஎஃப்சி இன்வெஸ்ட்கோவுக்கு ரொம்ப ஒரு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நிறைய பேருக்கு ஆர்டினரி இன்வெஸ்டர் கூட இங்கே இந்தியாவில் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. ஓவர்சீஸ் ஸ்டாக் இப்போ லாஸ்ட் 1 இயராக ரொம்ப அடி வாங்கின அப்புறம் தான் நம்ம ஆளுங்க குறைஞ்சிருக்காங்க. இந்த எங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் சும்மா ஃபேன்சி மெட்டா ஸ்டாக், எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. அப்போ வாட்ஸ்அப் கம்பெனில காசு போட்டா நம்ம பெரிய கோடீஸ்வரர் எல்லாம். ஸோ அது மாதிரி இந்த நிறைய எங்கர் இன்வெஸ்டர் ஸ்டாக் அனலிஸே பண்ண தெரியாது. ஸ்டாக் அனலிஸ்னால என்னன்னு தெரியாது. இவங்கெல்லாம் கூட ஓவர்சீஸ் ஸ்டாக்ஸை போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வச்சானா ரிசர்ச் ரிப்போர்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓவர்சீஸ்லாம் ஈஸியாக ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் ஃப்ரீயாக கிடையாது. அதெல்லாம் பெய்டு வெர்ஷன் பண்ணுவான். லிமிடெட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மீது எல்லாம் பெய்டு வெர்ஷன். அப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி ஒன்றும் படிக்க மாட்டீங்க, அந்த ஸ்டாக் பற்றி நாலேஜ் கிடையாது. நாஸ்டாக் ஸ்டாக் வாங்கினா நாஸ்டாக் ஏறுது, நாஸ்டாக் ஸ்டாக்ல அவனுக்கு தெரிஞ்ச 10 பேர் போய் அந்த 10 ஸ்டாக் 5 ஸ்டாக்ஸ்குள்ளே வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மோகம் இருந்ததுனால ப்ராப்ளி பராக் பேருக்குள்ளே வந்திருப்பாங்கன்னா 35% நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறான். சரி, ஒரு ஃபாரின் ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஷர் எடுத்த மாதிரி, இந்தியன் ஸ்டாக்ல எக்ஸ்போஷர் எடுத்த மாதிரி, ஒரு ஹைபிரிட் குளோபல் ஃபண்டு இந்தியன் ஃபண்ட் ஒரு ஹைபிரிட் மாதிரி கிடைக்குன்னு பீப்புள் கூட கான் டு பராக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். மக்களை ஈக்விட்டிஸ் ஒரு விஷயம் அப்படின்னா, பராக் சைலண்டாக பண்ணிட்டு இருக்க இன்னொரு விஷயம், டெட்லையும் காசு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்ட் ஃபேக்ட் ஷீட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 9.69% வரைக்கும் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10% ஓவர்சீஸில் இருக்குது, பாக்கி இருக்கிறது இந்தியன் ஈக்விட்டிஸில் இருக்குது. இந்த டெட்டில் கிட்டத்தட்ட 9.69% ஹோல்டிங் வச்சுருக்காங்க சார். அதுவும் A+ ரேட்டட் கிறிசில் நல்ல ரேட்டட் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு டெட் ஃபண்டும் இதில் இருக்குது. டெட் ஃபண்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஸ்லைட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் 1 இயர்
6 months அண்டர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 months எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 8% பராக் பரேக். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்கோ 16.85%, HDFC Flex 12%. ஏன்னா அவங்களாம் கேஷ்கே போகல. ஓகே, இவன் வெண்ட் ஆன் கேஷ். இப்போ மார்க்கெட்டு நார்மலாக பீப்புள் கம்ப்ளீட்லி காட் கன்ஃபியூஸ்ட். ஆனால் ஜனவரி டு மார்ச் வந்து வாஸ் ஹைலி வாலடைல் மார்க்கெட். ரொம்ப சீசன்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ், வெரி சீசன் ஃபண்ட் மேனேஜர் காட் கன்ஃபியூஸ்ட். மார்க்கெட்டோட டைரக்ஷனே புரியல. திடீர்னு பார்த்தா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல கிடுகிடுன்னு மார்க்கெட் ஏற்றின்னு வந்துட்டான். கேஷ் போன நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வெண்ட் ஆன் கேஷ். பரக் குண்டி கிடையாது, நக்கச்சக்க ஃபண்டு வந்து கேஷில் போயிட்டாங்க. மார்க்கெட் ரொம்ப ஒலட்டைலாக இருக்குது. தே வெண்ட் இன் டு கேஷ். கேஷில் போனவெல்லாம் ஏப்ரல் டு இந்த ஜூன் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் அண்டர் பர்ஃபார்மிங். ஸோ கேஷ் போகிறது இஸ் நாட் அன் கிரேட் அட்வான்டேஜ். தெர் ஆர் சர்டன் ஃபண்ட் மேனேஜர் சேஸ் எங்களோட மேண்டேட் டு ஸ்டே இன்வெஸ்டட். அது அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை தான் கேஷ் மூவ் பண்ணுறது, கேஷ் மூவ் பண்ணாது. இப்போ நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் கேஷ் மூவ் பண்ணுவோம் எங்கள் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ. எங்களுக்கு மார்க்கெட்டோட ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நாங்கள் கேஷில் வச்சுப்போம் கிளைண்ட்டோட பணத்தை. ஃப்ரெஷ் பணத்தை லிக்விடில் வச்சு எஸ்டிபி பண்ணுவோம். இதை நாங்கள் கேஷ் மேனேஜ் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட கிளைண்ட்டோட ரிஸ்க் தெரியும். எங்களோட போர்ட்ஃபோலியோ சின்ன போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த பராக் பரேக் 1 லட்சம் கோடி மேனேஜ் பண்ணுறான். அங்கே இருக்கிறது ஒரு 4 கோடி மக்கள். அவனை எல்லாரோட மைண்ட் செட்டும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் போகிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க்குன்னா, நீ கோ டு கேஷ் திடீர்னு மார்க்கெட் ரேலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ அண்டர் பர்ஃபார்ம் சப்ஸ்டான்ஷியலி, யூ அண்டர் பர்ஃபார்ம். ஸோ இவங்களோட ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இவங்களோட 3 year இன்வெஸ்ட்கோட 3 years ரிட்டர்ன்ஸு ஏன் பெட்டர், 5 years ரிட்டர்ன் பெட்டர் ஆச்சுன்னா, இந்த 3 months ரிட்டர்னே இவன் கிட்டத்தட்ட ஒரு 8% ஸ்ப்ரெட் வச்சிருக்கான். அந்த ஸ்ப்ரெட் நான் முதலே சொன்ன மாதிரி 8 டிவைடட் பை 3 எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2.53% அதுலேயே ஸ்ப்ரெட் வந்துட்டான். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ கேஷ் ஹோல்ட் பண்ணால் அட்வான்டேஜ் என்னன்னா, மார்க்கெட் இறங்குனா யூ கோ கரெக்ட் வெரி லெஸ், மார்க்கெட் எதுனா யூ அண்டர் பர்ஃபார்ம். ஓகே. ஸோ இதுதான் அதோட மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட். ஃபைன் சார். ஸோ நேர்களே, இந்த வீடியோவில் பரேக் பாரேக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை பற்றி ப்ளஸ் மைனஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவங்களுடைய கான்ஸ்டியூவன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம விலவரையாக பார்த்தோம். பரேக் பாரேக் ஃப்ளெக்ஸி கேப்போட ஃபேக்ட் ஷீட்டையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுத்துருப்போம். ஸோ நாங்கள் எதை வச்சு இதை பேசணுமோ அதை நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அடுத்து நாங்கள் எந்த ஃபண்டை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க. இப்போ உங்களுக்கு மோகன் நீங்கள் கேட்ட கேள்வினால இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு ஃபண்டுக்கு பதிலாக 3 ஃபண்டோட ஐடியா இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். உண்மை. ஸோ 3 ஃபண்டில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபேவரட் ஓவர்சீஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக் ஃபேவர்னா உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் பராக் பரேக் ஓவர்சீஸில். இந்தியன் மார்க்கெட்லேயே ப்ளே பண்ணால் நம்ம அதர் 2 ஃபண்டையும் அவங்களுக்கு பவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஃபண்டை நம்ம கொடுத்துட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொருத்தருக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். சில நேரங்களில் கேட்குறாங்க, சார் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் யாரை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆன்ஃபி ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்மளோட நம்பர்ஸு கீழே எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான உதவிகள் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். மோரோவர் பரேக் பாரேக் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுற ஆட்கள் கூடயே சார் டைரெக்டாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவங்க கூட நீங்களும் பேசலாம். அதுக்கு கூட வழிமுறைகள் இருக்குது. அது எப்படின்றதையும் சார் உங்களுக்கு சொல்லுவார். கான்டாக்ட் ஹிம் ஆன் த ஃபாலோயிங் நம்பர். பிளான் வித் பார்ட்னருக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு அடுத்தடுத்து இப்போ வரும்போது நம்ம அந்த ரிவ்யூவில் எடுத்து பண்ணிக்கலாம். சாரியாட் லா பற்றி அந்த ஃபண்ட்ஸ் மாதிரி கேட்டிருக்கீங்க, நிறைய ஃபண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. டாக்ஸேஷன் பற்றி வேறு கேட்டிருக்கீங்க. வர வீடியோக்குள்ளே நம்ம, ஏன்னா ஒரே ஃபண்டு எவ்ரி வாரம் பேச முடியாதுல, டைவர்சிஃபைடாக நம்ம பேசலாம். அப்போது ஒரு ஒன்ஸ் இன் 2 weeks 3 weeksக்கு நம்ம ஒரு ஃபண்டை எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். மீண்டும் ஒரு சுயான வீடியோ மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.